வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் துப்பாக்கியுடன் சிக்கிய இளைஞர். அதிவேக பாதை பேருந்து சேவை பணி புறக்கணிப்பு. இலங்கை போக்குவரத்து சேவைகளில் பெண்கள் அரசின் அதிரடி அறிவிப்பு. 8 மாணவிகளை தவறான முறைக்கு உட்படுத்திய கணித ஆசிரியர் கைது. பெராரி கார்ட் ஓட்டுநர் உரிமம் இருந்ததாக கூறியவர் அல் ஜசீராவுடன் மோதி சேதத்துக்குள்ளாக்கியுள்ளார் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் கூறிய விடயமானது அனைவரையும் சிரிப்புக்குள்ளாக்கியுள்ளது. சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க கவலையான செய்தியொன்றை தெரிவிப்பதாக நாடாளுமன்றத்தில் கூறிய போது இவ்வாறு சிரித்துள்ளார்கள். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்ற ஆரம்பித்த போதே மிகவும் கவலையான செய்தியுடைய விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்போது சபையில் இருந்த சகல எம்பிக்களும் ஏதோ ஒரு கவலையான செய்தியொன்றை அவர் கூறப்போகிறார் என்று அதிர்ச்சியுடன் அவர் கூறுவதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இதனையடுத்து போக்குவரத்து அமைச்சு மீதான விவாதம் நடக்கும் நேரத்தில் பெராரி வாகன ஓட்டுநர் உரிமம் இருப்பதாக கூறியவருக்கு எங்களின் கவலைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றில் நேர்காணலில் நீங்கள் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த போது பெராரி உரிமம் உள்ள ஒருவர் எல்போட் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த கூற்றை மையப்படுத்திய பிமல் ரத்நாயக்க இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கவலையான செய்தி என்று குறித்த விடயத்தை தெரிவித்திருந்தார். கொழும்பில் துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜகிரிய பகுதியில் ரிவால்வர் ரக துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்குடன் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒவேசேகரபுர பகுதியில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது ஆயுதம் மற்றும் போதைப் பொருளுடன் குறித்த இளைஞர் சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகமான கொழும்பு 15 முத்துவெல்ல மாவட்ட பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தொடர்பில் வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவில் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் பிரதமர் விளக்கியுள்ளார். புலனறுவை திம்புலாகல கல்வி வலயத்துக்குட்பட்ட அரளகங்கவில கல்வி பிரிவில் பாடசாலையொன்றில் கணித ஆசிரியர் ஒருவர் 10ஆம் வகுப்பு மாணவிகளை 8 பேரை தவறான முறைக்கு உட்படுத்திய வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியர் நடத்தை குறித்து பெற்றோர்கள் அளித்த பல முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த கைது நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் பல சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்ட மாணவிகளை தாக்கியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட ஆசிரியர் இன்று புலனறுவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். தெற்கு அதிவேக பாதையில் 2 வழித்தடங்களில் சேவையில் ஈடுபட்ட பேருந்துகளின் சாரதிகள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். கடவத்தை, பாணாந்துறை மற்றும் ஹொரணை, கடவத்தை ஆகிய வழித்தடங்களில் சேவைகளில் ஈடுபடும் பேருந்துகளின் சாரதிகளை பணி புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடும் பயணிகள் பேருந்தில் ஒரு பயணிக்காக கட்டணமாக 400 ரூபாய் அறவிடப்படுகிறது. எனினும் தேசிய சேவைகள் ஆணைக்குழு தலையீடு ஹொரணை கடவத்தை வழித்தட பேருந்து கட்டணத்தை 330 ரூபாயாகவும் பாணாந்துறை கடவத்தை பேருந்து கட்டணத்தை 360 ரூபாயாகவும் குறைக்க உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிராகவே பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பை மேற்கொண்டதுடன் இது தொடர்பில் மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றையே மேற்கொண்டார்கள். குறித்த சிக்கலுக்கு இன்னும் 1 வார காலத்துக்குள் தீர்வு வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாகவும் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மாவீரருடைய உறவுகளும் தமிழ் மக்கள் வீரர்களை விதைத்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நினைவு கூறுவதற்கு வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள மாவீர துயிலுள்ளங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் கோரிக்கை விடுவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவுசெலவு திட்ட போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் கோரிக்கையை விசேடமாக முன்வைத்தார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில்
இறந்தவர்களை நினைவு கூறுதல் என்பது அந்தந்த சமயங்களுக்கேற்ப மக்கள் செய்து வரும் வழக்கமாகும். எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் 27 அன்று துயிலும் இல்லங்களிலும் மே 18 அன்று முள்ளிவாய்க்காலில் நினைவு கூறுவார்கள். கடந்த வருடம் உங்களுடைய ஆட்சியில் தடையில்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் 27 நாளிலே அமைதியாக நினைவு கூர்ந்தார்கள். துயிலும் இல்லங்கள் சிலவற்றை இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் 2 மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாகவும் பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனதை ஆறுதல் படுத்துவதற்கும் இராணுவம் அத்துமீறி கையகப்படுத்தியுள்ள முள்ளிவளை, அம்பிலை, தேராவில், ஈச்சங்குளம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள இன்னும் சில துயிலும் இல்லங்களை விடுவியுங்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா பண்டாரிக்குளம் 3ஆம் ஒழுங்கையில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து குறித்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 60 வயதுடைய சி மகேந்திரராஜா என்ற 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு மரணம் அடைந்தார். வீட்டில் உள்ள அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார். பாடசாலை முடிந்து வந்த மனைவி வீட்டில் உள்ள கணவரை அழைத்த போது நீண்ட நேரமாகவும் வீட்டு வாயிலை திறக்கப்படவில்லை. இதையடுத்து அயலவர்களின் உதவியுடன் மதிலால் ஏறிச் சென்று கதவை திறந்த போது கணவன் அறையில் ஒன்றில் இறந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் உறவினர்கள் பண்டாரிக்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய போது அவர்கள் மரணத்தை தாம் பார்ப்பதில்லை, வவுனியா போலீசில் தெரிவிக்குமாறு கூறியுள்ளார்கள். அதன் பின்னர் வவுனியா போலீசுக்கு நேரில் சென்று தகவல் வழங்கப்பட்டது. நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் திரண்டிருந்த போதும் போலீசார் வரவில்லை. அதன் பின்னர் வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்துக்கு இயங்கும் அவசர தொலைபேசி இலக்கமான 107க்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் பின் வவுனியா போலீசார் வருகை தந்தவுடன் பண்டாரிக்குளம் போலீசாரும் வருகை தந்து விசாரணைகளை நடத்தியுள்ளார்கள். திடீர் மரண விசாரணை அதிகாரி டா சுரேந்திரசேகரன் சம்பவ இடத்துக்கு சடலத்தை பார்வையிட்டு உடற்குற்றி பரிசோதனைக்கு உத்தரவிட்டிருந்தார். பிற்பகல் 1:50 மணியளவில் இறந்த நிலையில் சடலம் காணப்பட்ட போது போலீசார் தாமதமாக வந்தமையினால் மாலை 5 மணிக்கு சடலம் அங்கிருந்து வவுனியா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உடற்குற்றி பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டது. வீட்டில் உள்ள கட்டிலின் மேலேறி அறையில் ஒன்றில் சுவருக்கு வர்ணம் பூசிய போது கட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த உயிரிழந்த நபர் நில அளவை திணைக்களத்தில் பணிபுரிந்து வரும் கடந்த 1 மாதம் ஓய்வு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூளாய் பகுதியில் இன்றைய தினம் தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கூறிய ஆயத்தால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட நபர் தலைமறைவாகியுள்ளார். இச்சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டுக்கு அமைய வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபை சேவைகள் மற்றும் புகையிரத சேவைகள் பெண்கள் சேர்ப்பதற்கான கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்கள் அரசின் அமைச்சர்கள் இலங்கை போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகளின் பெண்களை நியமிக்க முடிவு செய்துள்ளார். பெண்கள் சில நாட்களிலிருந்து ஓட்டுநர்களாகவும் ரயில் சாதனைகளாகவும் பாதுகாவலர்களாகவும் பணியாற்ற முடியும் என்பதுடன் பாடசாலை பேருந்துகளை பெண்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் வானம் மீடியாவின் செய்தி அறிக்கையில் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் நாளை காலை மீண்டும் வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.